அன்ஹா ரவாஹு திர்மிதி. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிக்கிறார்கள். ஒரு பெண்மணி அவருடைய கணவர் அவரை பற்றி திருப்திப்பட்ட நிலைமையில் இறந்து போனார் என்றால் அவர் நிச்சயமாக சொர்க்கத்துக்குள் பிரவேசிப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் என்றைக்கும் தங்களுடைய கணவன்மார்களுடைய அன்பை திருப்தியை பெற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார். மன வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது, அதை ஒரு இபாதத்தாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். கணவன் மனைவினுடைய உரிமைகளை பாதுகாப்பது, மனைவி கணவனுடைய உரிமைகளை பாதுகாப்பது, இஸ்லாமிய ஷரியத் எதையெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறதோ அதையெல்லாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்பது இருக்கிறதே, அதை ஒரு இபாதத்தாகவே நம்முடைய கிதாபுகளிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஐவேளை தொழுவது, நோன்பு நோற்பது, ஏனைய இறை கடமைகளை நிறைவேற்றுவதெல்லாம் எப்படி இபாதத்தோ அதே போன்று குடும்ப வாழ்க்கை என்றைக்கும் சீராக இருக்க வேண்டும், குதூகலமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கணவன் தம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், கடமைகள் எல்லாம் செவ்வன நிறைவேற்ற வேண்டும். இதில் எந்த ஒரு குறையும் வைத்து விடக்கூடாது என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை. அதே போன்றுதான் மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் கூறும்போது ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹு என்று அல்லாஹ் கூறுகிறான். சாலிகான பெண்கள், சாலிகான மனைவிமார்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டிருப்பார்கள், கணவன்மார்களுடைய ஹுக்கூக்குகளை சரிவர நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். ஹாஃபிதாத்துல் கைப், அல்லாஹ் தந்த பாதுகாப்பு அடிப்படையில் கணவன்மார்கள் வெளிநாடுகள் சென்றிருந்தாலும் கூட கணவன்மார்கள் சம்பந்தப்பட்ட அந்த பொருளாதாரத்தை, பல்வேறுபட்ட இரகசியங்களை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆனிலே நல்ல பெண்மணிகள் யார் என்பதற்கான இலக்கணங்களை அல்லாஹ் சுருக்கமான முறையில், அழகிய முறையில் எடுத்துரைத்து விட்டான். சாலிஹான பெண்மணிகள், எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, நற்பண்புகள் இருக்கின்றன. முக்கியமாக அல்லாஹ் சொல்வது தம்முடைய கணவன்மார்களுடைய ஹக்குகளை நல்ல முறையில் நிறைவேற்றி கட்டுப்பட்டு நடப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் பெண்கள் இந்த ஆயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனிலே மிக அற்புதமான முறையில் இந்த விஷயம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய குடும்பங்களில் பெண்கள் தமது இஷ்டத்திற்கு நடக்கிற காரணத்தினால்தான் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படுகின்றன, பிணக்குகள் ஏற்படுகின்றன. நம்முடைய மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில குடும்பங்களில் பெண்கள் தம்முடைய கணவன்மார்களுடைய தேவைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்வதில்லை. தேவைகளை சரியாக பூர்த்தி செய்துவிட்டாலே நிச்சயமாக நல்ல இணக்கம் ஏற்பட்டுவிடும், நல்லுறவு ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதர் தம்முடைய மனைவியை இல்லறத்திற்கு அழைத்தார் என்றால், அழைத்தும் அவர் வராவிட்டால், அந்த இரவு நேரத்தில் அவர் மிக கோபத்தோடு அவர் இருந்தார் என்றால் தம்முடைய மனைவி மீது, மலக்குமார்கள் அந்த பெண்மணியை சபித்து கொண்டே இருக்கிறார்கள் காலை நேரம் வருகிற வரை என்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது. இன்றைக்கு சில குடும்பங்களில் கணவன்மார்கள் தங்களுடைய துணைவியரை அழைக்கிற போது, சந்தோஷப்படுத்தாத போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த ஹதீஸை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கணவன்மார்களுடைய பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கிறது. திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், பெற்றோருடைய வழிகாட்டுதல்களில் இருக்கின்றவர்கள், திருமணம் முடித்ததற்கு பின்னாலே பெற்றோர் தான் என்றைக்கும் அவருடைய அன்பை, பாசத்தை, துவா பரக்கத்தை பெற வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் திருமணம் முடித்ததற்கு பின்னாலே கணவன்மாருக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்குகள் வந்து விடுகின்றன. எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு பெண்மணி நஃபில் நோன்பு நோற்பதாக இருந்தாலும் கூட, ஒரு மனைவி கணவர் வீட்டில் இருக்கிறார் என்றால் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நஃபில் நோன்பு நோற்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறார்கள்.
லா எஹில்லுல் இம்ரஅத்தின் அன் தசூம வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பி இதினிஹி, கணவனுடைய அனுமதி இல்லை. ஃபரலான நோன்பு அது எல்லோரும் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஆனால் நஃபிலான நோன்பை பொறுத்தவரை கணவர் அவர் உடன் இருக்கிறார், அதிகம் வெளியூர் செல்லக்கூடியவராக இருப்பார், வியாபாரம் நிமித்தமாக வெளிநாடுகளில் செல்லக்கூடியவராக இருப்பார். வீட்டில் இருக்கிற போதுதான் தம்முடைய மனைவி மீது உண்டான அந்த அன்பை அவர் பரிமாறிக்கொள்ள முடியும். எனவே கணவனுடைய பர்மிஷனை பெற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சாதாரணமாக இன்றைக்கு சில பெண்மணிகள் எடுத்துக்கொள்கிறார்கள், ஆரம்ப காலத்தில் மகிழ்ச்சிகரமாக வாழுகிறார்கள். காலம் செல்ல செல்ல கசப்புகள் ஏற்படுகின்றன. ஆனால் அந்த கசப்புகள் ஏற்படக்கூடாது. மேலும் மேலும் அன்பு அதிகரித்து கொண்டே போக வேண்டும். கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது அன்பு பாசம் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்ற பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புலகாங்கிதம் கொள்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிகிற போது அவருடைய சிரம் என்னுடைய மடியிலே இருந்தது. மட்டுமன்றி மிஸ்வாக்கு செய்ய நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். மிஸ்வாக்கை நான் மென்று நபிகள் நாயகத்திலே கொடுத்தேன். மரணமோத் அவர்களுடைய மரண தருவாய் மிஸ்வாக் செய்தார்கள். கடைசி நிமிஷம் கூட என்னுடைய அந்த உமிழ் நீர் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீரோடு கடந்து விட்டது என்று கூறுகிறார். கடைசி நிமிஷம், அதற்கு பின்பு தான் உயிர் பிரிகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் அதற்கு பின்பு தான் பிரிகிறது. எனவே ஆரம்பத்திலே எப்படி அன்போடு பாசத்தோடு இருக்கிறார்களோ அதே போன்று இறுதி வரை கணவன் மனைவி பாசமோடு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. பல முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம், மணமேடைகளிலே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகர்கிறார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுதலி அஹதின் ல அமர்த்துல் மர்அத்தன் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா. ஒரு ஆள் மற்றொரு ஆளுக்கு சஜ்தா செய்வதாக இருந்தால், சஜ்தா செய்யும்படி நான் ஏவுவதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு பெண்மணி தம்முடைய கணவருக்கு சஜ்தா செய்யும்படி நான் பணித்திருப்பேன் என்கிறார். ஆனால் யாரும் யாருக்கும் சஜ்தா செய்யக்கூடாது. நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி தம்முடைய கணவனுடைய உரிமைகளை எந்த அளவுக்கு செலுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதை கணவனுக்கு கட்டுப்படாத பெண்மணிகள், அந்த பெண்மணிகளுக்கு உணர்த்தும் முகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எடுத்துரைத்தார். ஆனால் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் எந்த மனிதர்களுக்கும் சஜ்தா செய்ய முடியாது. சஜ்தா என்பது அல்லாஹுக்கே சொந்தம். அல்லாஹோடு எந்த ஒரு இபாதத்தையும் வேறு யாருடன் நாம் சேர்க்க முடியாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்குவதற்காகவே சொல்கிறார். எனவே தான் முத்தாய்ப்பாக நாம் ஒரு ஹதீஸை ஓதி காண்பித்தோம். ஒவ்வொரு பெண்மணியும், அதாவது ஒவ்வொரு மணவாட்டியும், இல்லத்தரசியும் அவர்கள் தம்முடைய கணவன் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும், கணவன் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்றால், அந்த பெண்மணி இறக்கிற போது கணவன் அந்த பெண்மணி மீது திருப்தியுற்றவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பெண் சொர்க்கத்துக்கே செல்ல முடியும். இதைவிட ஒரு அழகிய ஹதீஸை நாம் வாழ்க்கையில் கேள்விப்படவே முடியாது. எல்லாருடைய திருப்தியையும் பெற்றிருப்பார்கள், பெற்றோருடைய திருப்தியை பெற்றிருப்பார்கள், சொந்த பந்தங்களுடைய திருப்தியை பெற்றிருப்பார்கள். சொல்லப்போனால் ஐவேளை தொழுது அல்லாஹுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருப்பார்கள். ஆனால் கணவனுடைய அன்பை பாசத்தை பெறாவிட்டால், பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வேறொரு ஹதீஸில் எச்சரிக்கையாக இருக்கிறது, சொர்க்கத்தின் வாசனையை கூட அந்த பெண்மணி பெற முடியாது என்று. சொர்க்கம் கிடைக்க வேண்டுமென்றால் ஏக இறைவனுடைய திருப்தியை பெறுவதோடு, என் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை கடைபிடிப்பதோடு, நல்லோர்கள் நாதாக்கள் காண்பித்து தந்த அந்த நல்வழியிலே நடப்பதோடு, தம்முடைய கணவன்மார்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டும். அப்போதுதான் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்கிற இந்த ஹதீஸுகளை எல்லா குடும்பங்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எந்த குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை இருக்கிறதோ, அந்த பிரச்சனைக்கு காரணமாக பெண்மணி இருக்கிறாரோ, மனைவி இருக்கிறாரோ, அவருக்கான இந்த ஹதீஸுகளை அவர்கள் ஆய்ந்து பார்த்து தம்முடைய அந்த குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கையை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக இறை பொருத்தும் சுவனபதியை பெற வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தில் இந்த ஹதீஸில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது.
எல்லோரும் இதை விளங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.